2008 ஒரு தாய்லாந்து ஹாரர் த்ரில்லர் ரிலீஸ் ஆன படம் தான் ஃபோர்பியா. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல காலில் அடிபட்டு கட்டுப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டோட டாப் ஃப்ளோர்ல குடியிருக்காங்க. இவங்களுக்கு அப்போ எதர்ச்சியா ஒரு மெசேஜ் வருது. அதுக்கு நம்ம கதாநாயகி ரிப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி மெசேஜ் வருது. அதுக்காக நம்ம கதாநாயகி ரிப்ளை பண்ணிக்கிருக்காங்க. ஆனால் நம்ம கதாநாயகி அந்த ஸ்ட்ரேஞ்சரை இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க. அப்போதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் உன்னோட ஃபோட்டோ ஒன்று எனக்கு அனுப்புறியான்னு கேட்குறாரு. கதாநாயகியும் சரி அனுப்புகிறேன், ஆனால் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததில்ல, அதனால் உங்கள் ஃபோட்டோ எனக்கு ஒன்று அனுப்புறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் முதல்ல உன்னோட ஃபோட்டோவை அனுப்பு, அதுக்கப்புறம் என் ஃபோட்டோவை அனுப்புறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு அவரோட நம்பருக்கு நிறையா தடவை ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் போகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி அழகாக ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்ட்ரேஞ்சருக்கு அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கதாநாயகிக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கதாநாயகி அனுப்பின ஃபோட்டோவே தான் அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கு. இதை பார்த்து நம்ம கதாநாயகி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சீட் பண்ணுறியான்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர், நான் ஏன் ஒன்று சீட் பண்ண போகிறேன், நான் தான் என்னோட ஃபோட்டோவை அனுப்பிட்டேனேன்னு சொல்கிறாரு. கதாநாயகி, இல்லையே நான் அனுப்பின ஃபோட்டோவே தான் எனக்கு திரும்ப வந்திருக்குறாங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு, நல்லா பாரு அந்த ஃபோட்டோவில் நான் இருக்கேன்றாரு. அப்போ தான் கதாநாயகி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நிழல் மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அதை பார்த்த கதாநாயகி பயந்து போயிடுறாங்க. நம்ம என்ன ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறோமா இல்லை அது பேயான்னு நினச்சிக்கிட்டேவும் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி விஷயம் யாருக்காவது நடந்திருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு அம்மா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதுல தன்னோட மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இன்னமும் அவங்க கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காருன்னு எழுதியிருக்காங்க. இதை கேட்டு நம்ம கதாநாயகிக்கு இன்னும் பயம் அதிகமாயிருது. அப்ப அந்த போன் திடீர்னு பறந்து போய் கட்டில கீழே விழுகுது. அதை எடுக்கிறதுக்கு நம்ம கதாநாயகி தவந்து போய் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி ஒரு மெசேஜ் வருது, நீ என்ன ரொம்ப பயந்துட்டியான்னு அவன் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததுமே கதாநாயகி ரொம்ப பயந்து போய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் திரும்ப ஆன் ஆகுது. அதில் மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது, நீ ஃபோன் ஆஃப் பண்ணாத, அது எனக்கு பிடிக்கல, நான் உன்னை பார்க்க இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரவானவன் கேட்குறான். கதாநாயகி ரொம்ப பயந்துக்கிட்டேவும், என்னோட வீட்டில் இப்போ என் பாய் ஃப்ரெண்டு இருக்காரு, அதனால் நீங்கள் என்னை பார்க்க முடியாதுன்னு மெசேஜ் பண்ணுறான். அதுக்காக நீ போய் சொல்லாத, உன் கூட யாருமே இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நான் உன் வீட்டுக்கு வெளியில தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ வேணா என்னை வந்து பாருன்றாரு. நம்ம கதாநாயகி ஜன்னல் வழியாக வெளியேட்டி பார்க்குறாங்க. அப்போ அங்கே யாருமே இல்லை. அப்போ அவளுக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது, நான் படி வழியாக ஏறி உன் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு அனுப்புகிறான். ஐயோ, அவனை எப்படியாவது வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம கதாநாயகி வீட்டு டோரெல்லாம் போட்டுறாங்க. வீட்டோட டோரில் இருக்க லென்ஸ் வழியாக வெளியேட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூம்லாம் கரண்ட் ஆஃப் ஆகுது. கடைசியாக நம்ம கதாநாயகி ரூம்லேயும் கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்போ அவள் முன்னாடி எடுத்து அனுப்பின ஒரு ஃபோட்டோவை கொஞ்சம் கிளியராக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அதில் நான் ஒரு ரூமில் தான் இருக்கேன்னு அந்த பேய் சொல்லுது. நம்ம கதாநாயகி அந்த ஃபோன் லைட் வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அமானுஷ உருவம் அவளை மாடு இருந்து தூக்கிடுது. நம்ம கதாநாயகி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இவ செத்து கிடக்குற அதே நேரத்தில் ரோட்ல ஒரு சாவு ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. அதுல இருக்க அந்த பையனோட போட்டோ பாருங்க, அது வேற யாரும் கிடையாது, அவன் தான் இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி இவளை கொன்னவன். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் அந்த பையனும் நம்ம ஹீரோனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி லவ் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அந்த பையன் வேகமாக வந்துக்கிட்டு ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த டாக்ஸில தான் நம்ம ஹீரோயினி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கால் உடஞ்சி போயிருக்கு. தன்னோட சாவுக்கு பழி வாங்கத்தான் செத்து போன அந்த பையன் பேயா வந்து நம்ம ஹீரோயினை கொண்டுட்டாரு. இப்போதான் நம்ம ஹீரோயினி முதல்ல எடுத்து போட்ட ஃபோட்டோவை தெளிவாக காட்டுறாங்க. அதில் அந்த பையனோட உருவம் கிளியராக தெரியுது. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.